நிறைய பேருக்கு நான் சூஸ் பண்ணிருக்க பர்சன் எய்தர் உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிருக்கலாம், ஒரு கோஇன்சிடென்ஸா நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம், இல்ல நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தியே டவுட் படலாம். நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 உங்களோட பர்சன் லைக் உங்களோட லைஃப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா வர போறாங்களா, நீங்க கரெக்டான பர்சனை தான் உங்களுக்கு உண்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்கீங்களா பார்ப்போம். பைல் நம்பர் 1 நீங்க இந்த யூனிவர்ஸால வழங்கப்பட்ட லைக் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு டிவைனோட கனெக்ஷன் ஆன ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிவைன் லவ் சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கலாம். எஸ், நீங்க வந்து அந்த லவ்வோட பாத்திரம் காலியாகி சண்டாகி நோ கான்டாக்ட் ஆனாலும் திரும்ப ரீகான்சிலேஷன் ஆகி உங்களுக்கு அந்த பாத்திரம் வந்து நிரம்பி வழிந்து கொண்டே தான் இருக்கும் வித் த பிளெஸிங் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகேங்களா? எஸ், பைல் நம்பர் 2 பாத்துடலாமா? நீங்க உங்களோட கரெக்டான பர்சனோட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? You are choosing your correct person. பார்க்கலாம். பைல் நம்பர் 2 குண்டான ஆன்சர் இதோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. So பைல் நம்பர் 2 okay, you also got a yes, பட் எனக்கு இன்னொன்னு பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. So you are already in a relationship. என்னோட இன்ட்யூஷனை வச்சு பார்க்கும்போது you are already in a relationship. இந்த பர்சன் தான் நம்மளுக்கு கரெக்டா, இல்ல நம்ம ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிருக்கோமா, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்களால வர முடியல, திஸ் இஸ் மை லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எமோஷன்ஸ்னாலயோ அவங்க உங்களுக்கு பண்ண நன்றி கடன்னாலயோ நிறைய விஷயத்தினால லைக் கிட்ஸ்னாலயோ நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது உங்களுக்கு புதுசா இன்னொரு ரிலேஷன்ஷிப் இன்னொரு பர்சனோடைய அப்ரோச்சஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ அந்த பர்சன் கொடுக்கிற அந்த ப்ரப்போசலை கிராப் பண்ணலாமா, இல்ல நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லயே லைக் யூ ஆர் வெரி மச் ஹர்ட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப், இந்த ஹர்ட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ல இப்படி நின்னுடலாமா? உங்களோட அவ்வளோ ஆக்ஷன்ஸ் அவ்வளோ கரேஜஸும் வந்து தளர்த்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல்லா டவுட்ஸ் தான் வந்திருக்கு. சோ அந்த டவுட்ஸ் நிரம்பி நிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? இஃப் ஐ ப்ரொவைட் யூ ஆப்பர்ச்சுனிட்டி, புதுசா ஏதாவது ரிலேஷன்ஷிப் வந்து கை கொடுக்குதுன்னா கிராப் இட். லைக் லவ் பண்றீங்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கிராப் இட் அப்படின்னு சொல்லிட்டு கம் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் ஜாப் கொடுக்கலாம், இல்ல அப்பா அம்மா கூட போறது கொடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? கிராப் இட். அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். ஹென்ஸ் இஸ் a ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகாத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.